அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இன்னைக்கு மூட்டு தேய்மானம் ஆரம்பிக்கும் அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி ரொம்ப மிதமாக குறைந்த அளவு தான் இருக்கும். அப்போ நம்ம இந்த மூட்டு வலிக்கு வீட்டிலேயே நாம் எளிமையான முறையில் சில மருத்துவங்களை செய்யும் பொழுது நாம் மூட்டு வலியையும் குறைக்க முடியும். அதே நேரத்தில் மூட்டு வீக்கம் வேறு ஏதாவது அசௌகரியம் இருந்தாலும் அதையும் நம்ம சரி பண்ணிக்க முடியும். மேலும் நாம் இந்த மூட்டு தேய்மானம் ஆரம்பிக்கும் நிலையிலேயே நாம் மருத்துவம் செஞ்சுட்டு நம்மளுடைய மூல காரணங்களை கண்டுபிடிச்சு சரி பண்ணிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய மூட்டு தேய்மானம் ரொம்ப சிவியரா ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம நிறைய முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செஞ்சிட முடியும். பொதுவாக இன்னைக்கு மூட்டு தேய்மானம் நம்மளுக்கு ஏற்படுவதற்கு முன்னாடி முதல்ல நம்மளுக்கு பெயின் தெரியும். பொதுவாக இது ஒரு 30-35 வயதுகளை கடந்தவர்களுக்கு தான் இந்த நீ ஜாயின்ட்ல பெயின் வர ஆரம்பிக்கும். அதுவும் எப்போ வரும் அப்படின்னீங்கன்னா வேறு சில காரணங்களும் இவர்களுக்கு இருக்கலாம். உடல் எடை அதிகமாக இருக்கலாம், தசைப்பகுதி ரொம்ப வீக்காக இருக்கலாம், அல்லது அடிக்கடி வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருக்கலாம், குத்த வச்சு நிமிர்ந்து எந்திரிச்சு வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம், அதிக வெயிட் தூக்குறவங்களாக இருக்கலாம். ரைட். ஸோ இந்த மாதிரி சில காரணங்கள் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவர்களுக்கு குறைந்த வயதிலேயே நம்மளுக்கு பெயின் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரி, ரைட். இப்போ நமக்கு பெயின் முதல்ல நம்மளுக்கு அந்த தொடைப்பகுதியில் பெட்டலான்னு சொல்லக்கூடிய அந்த மூட்டு பகுதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எலும்பும் இரண்டும் சேரும் இடத்துல தான் நமக்கு முதல்ல பெயின் தெரியும். ரைட். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வலி தசை பகுதியில் இருக்கிற மாதிரியே இருந்தாலும் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக இது அப்படியே மூட்டு பகுதிக்கு மாறுவதை நம்மளால் உணர முடியும். ஏன் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இந்த தசை பகுதி ஒரு அளவுக்கு மேலே வேலைப்பளு தாங்க முடியாத காரணத்தினால அந்த மசில் டயர்டாக ஆரம்பிச்சிடும். அதனால நம்மளுடைய உடல் எடை முழுக்க இந்த மூட்டு பகுதியில் டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். அப்போ தான் நம்மளுக்கு மூட்டு பகுதியில் பெயின் தெரிய ஆரம்பிக்கும். ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு தசையில் பெயின் தெரியும் போது வெறும் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும், நம்மளுக்கு வேற ஒன்றுமே தேவைப்படாது. அதே நேரத்தில் இந்த மூட்டு பகுதியில் நம்மளுக்கு அந்த பெயின் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னீங்கன்னா மூட்டு பகுதியில் உள்பக்கமோ அல்லது வெளிப்பக்கமோ மூட்டு பகுதியில் அந்த பெட்டலான்னு சொல்லக்கூடிய எலும்பில் மேற்புறமோ கீழ்ப்புறமோ அல்லது இரண்டு மூட்டும் இணையும் இடத்துல நடுவில் மெனிஸ்கஸ் டிஸ்க்னு சொல்லுவோம், அந்த லொக்கேஷன்லேயோ நம்மளுக்கு வலி ஏற்படுவதை உணர முடியும். ஏன்னா இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த வலி ஆரம்பிக்கும். பொதுவாக பல பேருக்கு மூட்டில் உள்புறமும் வெளிப்புறமும் இதுதான் ரொம்ப காமனாக நம்ம பார்த்துருப்போம். ரைட். இப்போ இவங்களுக்கு பெயின் மூட்டு பகுதியில் வந்துருச்சு, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதல்ல ரெஸ்ட். நம்ம ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். திடீர்னு ஏதாவது ஒரு நாள் ஹெவியாக ஒர்க் இருந்திருக்கும், அல்லது வேறு ஏதாவது வெயிட் ஏதாவது தூக்குற மாதிரி இருந்திருக்கும், இல்லாட்டி ரொம்ப நேரம் சமணங்கால் போட்டு உட்காந்துருப்போம், இல்லாட்டி முழங்கால் போட்டு வேலை பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஏதாவது ரொட்டீன் ஒர்க்கை விட கொஞ்சம் அதிகமாக வேலை பார்த்துருப்போம். இது நல்லா நம்மளுக்கு நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அப்படின்னீங்கன்னா தெரியும். நம்மளுக்கு நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய அந்த ஒரு அளவுக்கு தாண்டி நம்ம அந்த வேலைகளை செய்யும் பொழுது நம்மளுக்கு மூட்டு பகுதியில் நம்மளுக்கு வலியை உணர்வோம். ரைட். அப்போ நம்மளுக்கு இதுக்கு முதல் விஷயம் பண்ண வேண்டியது அந்த மூட்டு பகுதிக்கு ரெஸ்ட் தான் நம்ம கொடுக்கணும். சரி, ரெஸ்ட்னா நம்ம என்ன மாதிரியான ரெஸ்ட் கொடுக்கறது? அப்படியே பெட்லேயே படுத்துக்கிட்டு இருக்கிறதா? கிடையாது. நாம் அன்றாடம் செய்யக்கூடிய நம்மளுடைய சொந்த வேலைகள், காலையில் எந்திரிக்கிறது, பாத்ரூம் போகிறது, டாய்லெட் போகிறது, சாப்பிட்றது, இந்த மாதிரியான சில வேலைகள்லாம் இருக்கு. சரிங்களா? அந்த பர்சனல் ஒர்க் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது. அதை நம்ம தாராளமாக செய்யலாம். அதே நேரத்தில் அந்த பர்சனல் ஒர்க் பண்ணும்போது நம்மளுடைய மூட்டு பகுதி 90 டிகிரியையும் தாண்டி
மடக்கும் ஒரு நிலையில வந்து இருந்துச்சுன்னா அதை மட்டும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறணும். ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் டாய்லெட் வந்து போகும்போது இந்தியன் டாய்லெட்டில் வந்து பயன்படுத்துகிறவங்களா அங்கே இருந்தால் இவங்க மூட்டு பகுதி 90 டிகிரியில் இருந்து 130 டிகிரி வரைக்கும் மடக்கி குத்த வச்சு உட்கார்ற மாதிரி வந்து இருக்கும். இது என்ன செய்யும் அப்படின்னீங்கன்னா அந்த கார்டிலேஜின்னு சொல்லக்கூடிய குருத்தெலும்பு பகுதி, மெனிஸ்கஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தட்டு போன்ற அமைப்பு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் திரும்பி பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால நம்ம அந்த மாதிரி சில வேலைகளை வந்து செய்யக்கூடாது. அப்போ நம்ம என்னென்ன வேலைகள் முதல் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். குத்து வச்சு உட்காரக்கூடாது, சமணங்கால் போடக்கூடாது, முழங்கால் போடக்கூடாது, மாடிப்படி ஏறுறத கொஞ்சம் குறைச்சிக்கிறணும். ரைட். இப்போ இந்த ரெஸ்ட் நம்மளுக்கு வந்து எத்தனை நாள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குறைந்தது 3 முதல் 5 நாட்கள். ஏன் இந்த 3 முதல் 5 நாட்கள் அப்படின்னீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான மூட்டு அமைப்பு வந்து இருக்கும். ஏன்னா சிலருக்கு தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் நல்லா ஸ்ட்ரென்த்தாக வந்து இருக்கும், சிலருக்கு வந்து வீக்காக வந்து இருக்கும், இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலும்புகள் வீக்காக வந்து இருக்கலாம். ஸோ இது போன்ற காரணங்கள்னால நம்மளுக்கு அந்த 3 முதல் 5 நாட்கள் நமக்கு தேவைப்படும். இந்த தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் நல்லா ஸ்ட்ரென்த்தாக வந்து இருந்தது அப்படின்னீங்கன்னா 3 நாள்லேயே நம்மளுக்கு வந்து போதுமானது. மறுபடியும் நம்மளுடைய அன்றாட வேலைகளை தொடரலாம். சரி, ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த 3 நாள் ரெஸ்ட் நம்மளுக்கு போதும் அப்படின்னு நம்ம வந்து தோணுச்சு அப்படின்னீங்கன்னா ரெஸ்ட் மட்டும் நம்மளுக்கு வந்து போதுமானது. அதுக்கடுத்து வலி கொஞ்சம் வந்து அந்த மிதமான நிலையை விட கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கு, நம்மளுக்கு முதல் நாள் ரெஸ்ட் விட்டு நம்மளுக்கு வலி குறைவதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னீங்கன்னா ஒரு 5% கூட நமக்கு வந்து வலி வந்து குறைவது நம்மளால உணர முடியல அப்படின்னீங்கன்னா நாம அடுத்து வீட்டிலேயே நிறைய ஹீட் தெரப்பி நம்ம வந்து பயன்படுத்தலாம். நம்மளுக்கு வந்து தெரியும் இன்னைக்கு பல வகையான ஒத்தடங்கள் நம்ம வீட்டிலேயே நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். பொதுவாக இன்னைக்கு ஹாட் வாட்டர் நம்மளுக்கு தெரியும், சுடுதண்ணி ஒத்தடம் தான் நம்ம நிறைய பயன்படுத்துகிறோம். இந்த சுடுதண்ணி ஒத்தடத்தை வந்து நம்ம பலவாறு நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரை டைரெக்டாக வந்து அப்படியே மேலேயே வந்து அப்ளை பண்ணுறோம். துணியில் வந்து நம்ம தண்ணிக்குள்ளே வந்து முக்கி எடுத்துட்டு தண்ணியை புளிஞ்சிட்டு அந்த டவலாக நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். இன்னும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுடுதண்ணியிலே நம்ம வந்து காலை வந்து உள்ளே வந்து நனைச்சி வந்து வச்சிடுறோம். ஹாட் வாட்டரில் வந்து நம்ம வந்து பாட்டிலில் வந்து ஊற்றி நம்ம வந்து பாட்டிலில் நம்ம வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணுறோம். ஹாட் வாட்டர் பேக் நம்ம இன்னைக்கு நிறைய மெடிக்கல் ஷாப்லலாம் வந்து கிடைக்கும், அந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒத்தடம் பல வகையாக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ரைட். அப்படி நம்மளுக்கு வந்து பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு மூட்டு வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ரைட். இது வந்து ஒரு முறை. வேறு சில வந்து ஒத்தடங்கள்லாம் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம், இன்னும் பயன்பாட்டில் வந்து இருக்கு. தவிடு நம்ம வந்து வறுத்து அதை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம், உப்பு வறுத்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இந்த மஞ்சனத்தி இலைன்னு சொல்லக்கூடிய சில இலைகளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை நம்ம வந்து ஒத்தடமாக வந்து பயன்படுத்துகிறோம். நொச்சி இலைன்னு சொல்லிட்டு சில வந்து தாவரங்கள்ல இருந்து பறிக்கக்கூடிய இலைகள், சில பச்சிலைகள், இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுது. அதெல்லாம் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூட்டு வலிக்கு ஒத்தடம் கொடுப்பதற்கு நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இந்த ஒத்தடம் வைக்கிறது ஒரு பிசிக்கல் மெத்தடாக வந்து இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து பலனை கொடுக்கக்கூடியது. சார், ரைட். இன்னும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே ஏதாவது ஒரு ஆயின்மெண்ட் வந்து வச்சுருப்பாங்க, நம்ம மூட்டு பகுதியிலே மேலே தடவிக்கிறலாம். ரைட். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அலோபதி, சித்தா, ஆயுர்வேதா இந்த மாதிரி வந்து அனைத்து வகை மருத்துவங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் நிறைய வந்து ஆயில் வந்து இருக்கு, க்ரீம் நிறைய வந்து இருக்கு, நிறைய ஸ்ப்ரேஸ் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு சாதாரண அமிர்தாஞ்சன் போன்ற மருந்துகளில் ஆரம்பித்து அயோடெக்ஸ், ஒலினி, ஜெல், டைக்ளோஃபெனாக் மெடிசின்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து வரிசை அப்படி சொன்னோம் அப்படின்னீங்கன்னா அத்தனையுமே மூட்டு பகுதியில் நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஒரு வகையான எரிச்சலை வந்து கொடுக்கும். லைட்டாக ஒரு பர்னிங் சென்சேஷன் வந்து தெரியும். இது நம்ம வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய வலி கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ரைட். ஸோ அப்போ இதையும் நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்மளுக்கு வந்து வலியை வந்து குறைக்கலாம். இந்த கவுண்டர் இரிட்டேஷன் மூலமாக இந்த மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய வலியை இது வந்து குறைக்கும். ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து வீட்லேயே இந்த ஒத்தடம் வந்து கொடுக்கறது, அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் நம்ம வந்து செய்கிறோம். ரைட். அதுக்கப்புறம் இன்னைக்கு சின்ன சின்ன சாதனங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. ஹாட் வாட்டர் பேக் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீட்டிங் பேட் இன்னைக்கு நிறைய வந்து கிடைக்கிது, ஹீட்டிங் ஜெல் பேட் வந்து கிடைக்கிது. போட்டோ தெரப்பின்னு சொல்லக்கூடிய சில வகையான லைட் மூலமாக ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சில டிவைசஸ் கிடைக்குது.
ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சிறு சிறு சாதனங்கள் நம்ம வந்து மின்சாரத்தில் இயங்கக்கூடிய சாதனங்களை நம்ம வீட்டில் நம்ம வந்து பயன்படுத்தலாம். இதுவும் உங்களுக்கு ஓரளவுக்கு வலியை குறைக்கக்கூடியது. ரைட். ஸோ இப்போ இந்த நம்மளுக்கு மூட்டு வலியில் இதில் மிகவும் மிதமான மூட்டு வலியாக வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தும் பொழுது மூட்டு வலி வந்து குறையும். சரி, ரைட். மூட்டு வலி குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம மறுபடியும் நம்மளுடைய அன்றாட வேலைகளை வந்து தொடரலாம். சரி, தொடரும் பொழுது நம்மளுக்கு சில கவனம் வந்து இருக்கணும். நாம என்னென்ன மிஸ்டேக் வந்து பண்ணினதுனால இந்த வலி வந்துச்சு அப்படின்றத நம்மளுக்கு வந்து தெரியும். ரொம்ப நேரம் சமணங்கள் போட்டதுனாலயோ இல்லாட்டி ரொம்ப நேரம் குத்து வச்சு உட்காந்து வேலை பார்த்ததுனாலயோ இது வந்து இருந்திருக்கலாம். அப்ப நம்மளுக்கு ஃபியூச்சர்ல இதை செஞ்சா வலி வரும்னு வந்து தெரியும் நம்மளுக்கு. அப்ப நம்மளுக்கு அந்த மாதிரியான வேலைகள் செய்வதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறணும். ரைட். அதோட நம்மளுடைய மூட்டு பகுதி சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு பகுதிகள் மற்றும் அந்த தொடை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தசைகள்லாம் மறுபடியும் ஸ்ட்ரென்த்தா வந்து மாற்றணும். அப்போ வந்து அந்த தசைகளுக்கு நம்ம வந்து குறைந்த அளவுக்காவது நம்மளுக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும். அதை இன்னொரு வீடியோலாம் உங்களுக்கு நான் வந்து போடுறேன். நான் இதில் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு பயிற்சிகள் செய்யும் பொழுது நம்மளுக்கு மறுபடியும் மூட்டு பகுதியில் வந்து ஏற்படக்கூடிய அந்த மைக்ரோட்டியரை நம்ம வந்து தடுத்து நிப்பாட்ட முடியும். ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு அதையும் தாண்டி சிலருக்கு வந்து வேற வழி இல்லை, நமக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் வந்து பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்கோம் அப்படின்னீங்கன்னா இந்த மூட்டுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு லோடு வந்து கிடைக்கும் இல்லையா? அந்த லோடு வந்து வரும் பொழுது நாம கண்டினியூஸ் ஒர்க் வந்து கொடுக்காம ஒவ்வொரு இடைவெளிக்கும் நம்ம கொஞ்ச நேரம் ஒரு ஓய்வு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலையை வந்து தொடரலாம். இதுவும் வந்து கொஞ்சம் பெட்டரா வந்து இருக்கும். நம்மளுக்கு வந்து நீ ஜாயின்ல அளவுக்கு அதிகமான அப்நார்மல் லோடு வந்து இருக்கிறத நம்ம வந்து குறைக்க முடியும். ரைட். அதுக்கப்புறம் இன்னைக்கு பல பேர் நீ கேப் வந்து பயன்படுத்துறத நம்ம வந்து பார்த்துருப்போம். இதுவும் நம்மளுக்கு வந்து மூட்டு பகுதியில் வந்து இருக்கக்கூடிய அந்த சவ்வு பகுதிகள் நம்மளுக்கு ஏதாவது டேமேஜா வந்து இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னீங்கன்னா குறிப்பிட்ட சில இடைவெளியில நம்ம வந்து அதை பயன்படுத்தலாம். அப்படி நம்மளுக்கு வேலைகள் செய்யும் பட்சத்தில் நம்மளுக்கு இந்த நீ கேப் போன்ற சாதனங்களை நம்ம வந்து ஏதாவது பயன்படுத்தணும் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு மறுபடியும் மூட்டு பகுதியில் ஸ்ட்ரெஸ் விழுகிறத நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த மூட்டு வலிக்கு முதல் ரெஸ்ட் விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வலியை வந்து குறைவதற்கு ஹீட் தெரப்பியை வீட்டில் ஏதாவது வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஒத்தடம் ஏதாவது கொடுக்கலாம். ஸ்கின்ல எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஏதாவது நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது முக்கியமாக இந்த மூட்டு வலி வந்து எதனால வருதுன்னு சொல்லி நம்மளுடைய காரணங்களை நம்ம வந்து குறைக்கலாம், இல்லாது தடுத்து நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறம் இந்த மூட்டு பகுதிக்கு தேவையான அந்த உபகரணங்கள் ஏதாவது பயன்படுத்தலாம். மூட்டு பகுதிக்கு மூவ்மெண்ட் வந்து பண்ணக்கூடிய அந்த தசைகளுக்கு ஸ்ட்ரென்த் ஆகிற மாதிரி அதற்கு பயிற்சிகள் வந்து பண்ணலாம். ஸோ இவ்வளவும் நம்ம வந்து சரியா வந்து பண்ணிட்டோம் அப்படின்னீங்கன்னா இந்த மூட்டு எலும்பு தேய்மானம் அடுத்த ஸ்டேஜ் நோக்கி வந்து போகாம வந்து இருக்கும். ரைட். இப்போ நம்மளுக்கு அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம வந்து இதுல கவனத்துல வந்து வச்சுக்கிறணும். ஏன்னா நம்மளுடைய மூட்டுக்கு தேவையான சத்துக்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் தான் நம்மளுடைய மூட்டுக்கு முக்கியமாக தேவையானது வந்து கால்சியம் சத்து. அப்ப கால்சியம் சத்து மட்டும் போதுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கால்சியம் சத்தோட நம்மளுக்கு மற்ற தாது உப்புகளும் நம்மளுக்கு உடலுக்கு வந்து தேவை. ஸோ அதையும் நம்ம வந்து கவனத்துல வந்து எடுத்துக்கிறணும். இதெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு மூட்டு வலி அடுத்த ஸ்டேஜை நோக்கி போகாம நம்ம வந்து பாதுகாப்பா இருக்க முடியும். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.